பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? புது நாளுக்காக தேவனுக்கு நன்றி. முழுவதும் உங்களை பாதுகாத்து புது நாள் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவனை தேடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவனை நுகத்தையே உன் கழுத்தின் மேலேயே இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளையே அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நுகத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவன் என்ன பண்ணனா, சித்ருவானவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நுகத்தை வச்சுருக்கிறான். நுகத்தை அப்படின்னு சொல்லும்போது கிராமத்துலலாம் பார்க்கும்போது மாட்டு மேலே இந்த பக்கமாக ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும். அது மேலே ஒரு கோல் மாதிரி வைப்பாங்க. அது இழுத்துட்டு போகும். அது தூரமாக எல்லாம் பண்ணி இழுத்துட்டு போகும். அந்த உழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட அந்த நுகத்தை அது மேலே மாடுகள் மேலே வைப்பாங்க. அதுபோல் தான் இந்த உலகத்தில் சித்ருவானவன் என்ன பண்ணுவான்னா, தன்னை தேவ பிள்ளைங்களை மேலே ஒரு நுகத்தை வச்சுருப்பான். என்னென்னா, ஒரு கடன்ன்றதோ, ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, சோர்வுகளோ ஏதாவது ஒன்று வச்சு, ஏன்னா அவனுக்கு என்னென்னா நம்ம எழும்பவே கூடாது. அந்த மாதிரி அந்த நுகத்தைன்ற ஒரு காரியத்தை நம்மளை தேவ பிள்ளைங்களை மேலே வைத்து அவன் சந்தோஷப்படுவான். அதனால அதுக்கு என்ன பண்ண தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நுகத்திலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்றார். என் நுகத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சுமக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களோட கர்த்தர், நான் உங்களோட இருக்கிறேன். நீ எதுக்கு பயப்படாது, நான் இந்த நுகத்தை உங்களிருந்து நீக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் இன்னைக்கு கேட்குற உங்களுக்கு என்னென்ன நுகம் இருக்கிறதோ, கடனோ வியாதியோ என்ன இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்குற கர்த்தர் நம்மளோட இருக்கிறார்ன்றது மறக்காதீங்க. அவரை பாதத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். என்ன காரியமானாலும் சரி, அவரை பாதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது இஸ்ராவேல் ஜனங்களை நம்ம பார்க்குறோம். இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுவித்த தேவன் அவர் தீர்க்கதரிசனம் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது பாபிலோனுக்கு சிறுபட்ட போன அந்த ஜனங்கள், இஸ்ராவேல் ஜனங்களை தேவனை என்ன பண்ணுறாருன்னா அவன் நுகத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இஸ்ராவேல் ஜனங்களுக்கு, பாபிலோனுக்கு சிறுபட்ட போன அந்த ஜனங்களுக்கு தேவன் எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதுபோல தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த கடனும் வியாதி இந்த மாதிரி காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோ, அது தடையாக இருக்கிறதோ அதிலிருந்து கூட உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவன் இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து நீங்கள் என்ன பண்ண, தேவனை பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் என்ன பண்ணார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னொன்று எஜேக்கியேல் 34:27 கூட பாருங்கள். வெள்ளியின் ருச்சங்களையே தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனையை கொடுக்கும், அவர்களோ தங்களை தேசத்தின் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்களை நுகத்தின் கயிறுகளையும் அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களையே கைக்கும் அவர்களையே நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுபோல் யார் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை கை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர், நான் எனக்கு இருக்கிற இந்த நுகங்கள் எல்லாம் ஏன்னா இயேசுவின் நாமத்தை நீங்கணும்னு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவை பிள்ளைங்களும் நீ ரட்சிங்கப்பா. அவங்க என்னென்ன கர்த்தாவை காரியங்களுக்காக சுவாமி வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் கர்த்தாவை ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் அவங்களை ரட்சிங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.